ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வீடியோல 2026ல ஒரு ஆக்ஷன் அதிரடி திரைப்படமா வெளியான ஃபியூரியஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படமும் தமிழ் டப்பிங்ல வெளியால வழக்கம் போல தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல கதாநாயகன் கண்ணு முன்னாடியே அவரோட பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு சைடு அந்த கடத்தல் கும்பலை ரிசர்ச் பண்ற ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் மாயமா காணாம போறாங்க. அவங்கள தேடி அவங்க ஹஸ்பண்ட் களத்துல இறங்குறாரு. ஒரு பாயிண்ட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கடத்தல் கும்பலை எதிர்த்து போராடி அந்த 2 பேரும் மீட் எடுத்தாங்களா இல்லையான்றத அதிரடி ஆக்ஷனோட சொல்றது இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்துல கதை ஒன்னும் புதுசுன்னுலாம் சொல்ல முடியாது. அடிச்சு துவைச்ச பழைய கதையை தான் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா யோசிச்சு அட்டகாசமா படத்துல காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட்டும் செமையா இருக்கு. யாருப்பா அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபர், மனுஷன் பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் காட்சியில பெருசா பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆக்ஷனை தான் இந்த டீம் கொடுத்துருக்கு. படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு அந்த கடைசியில வர 30-40 நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதை இவங்க யோசிச்ச விதம் இருக்குல்ல, எப்பா வேற லெவல். அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் அவங்களோட டேலண்டே தெரியுது. சாதாரணமா 2 வெர்சஸ் 2ன்னு ஆரம்பிக்கிற அந்த சண்டை அப்புறம் 5 பேருக்குள்ள நடக்கிற மாதிரி மாறும் பாருங்க. செம்ம மாசா இருக்கும். அந்த 5 பேரும் வேற வேற ஸ்டைல்ல சண்டை போடுவாங்க. அது எல்லாமே தனித்தனியா நமக்கு ஸ்கிரீன்ல கிளியராவே தெரியும். ரொம்ப சூப்பரா மேக் பண்ணி அசத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் சினிமாட்டோகிராஃபரை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அந்த ஆக்ஷன் காட்சியில ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாம தட்டி தூக்கி இருப்பாரு. படத்துல நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். அவங்களுக்கு ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா படம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. படம் எங்கேயுமே போர் அடிக்கல. சட்டுன்னு வேகமா போயிட்டே இருக்கு. படத்துல மைனஸ்ன்னு பார்த்தா சில எமோஷன்ஸ் சீன்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன். ஆனா அது ஏமாத்திட்டாங்க. அதை மட்டும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸ் இன்னும் வேற லெவல்ல தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்குள்ள இருக்கு. சோ லாஜிக் கதையெல்லாம் பெருசா எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்த்து திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு 16+ மூவி. குழந்தைகளுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.